விஜய வேவு பார்க்குறாங்களே, விஜயனுடைய சொத்து எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கான காரணம் என்ன? மிரட்டல் தான். இப்போ வந்து பழனிசாமி கூட அத்தனை பேர் ஏங்க இருக்கிறான்? அமலாக்கத்துறை வந்து நமக்கு ரைடு வராத பழனிசாமி கொண்டு இருந்தாங்க, அதனால தான் அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. பன்னீர்செல்வத்து கூட ஏன் போகல? பன்னீர்செல்வம் அந்த அளவுக்கு செல்வாக்க உருவாக்கிக்கல, அதனால தான் அவர் பின்னாடி. புலிக்கு பயந்தாலும் என் மேலே படுத்து காணுவாங்க, தெரியுமில்ல? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் அடியில் படுத்துக்கோ, அவன் மேலே எல்லாம் வரிச்சா படுத்துக்கிட்டாக்க மேலே இருக்கணும் தான் புலி சாப்பிடும், இவன் தப்பிச்சுக்குவான். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்தாக்கா அமலாக்கத்துறை ரைடு இருக்காதுங்கிறதுனால தான் அதை நம்பி தான் இருக்காங்க. ஒரு நடுவிதில் வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா அமலாக்கத்துறையினுடைய பற்கள் பிடுங்கப்பட்டு, இந்த கவாய்ங்கிற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அப்புறம் அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டுவிட்டால, நீ யாரா அப்படின்ட்டார். ஒரு தடவை சொல்ல 3 தடவை வாங்கி கொடுத்துறேன், இன்னொரு தடவை ஏதாவது பண்ண தொலைச்சிடுவேன்ட்டு. இப்போ அவங்களுக்கு இருந்த அடுத்த ஒரு பெரிய பிடிமானம் வந்து அமலாக்கத்துறை அது போயிடுச்சு. கடைசியாக இருக்கிறதே தேர்தல் ஆணையம் தான். அதனால தான் வாக்காளர் பட்டியல் இதிலெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. விஜயை வந்து உளவுத்துறை அதிகாரிகள் பார்த்து டெய்லி சொல்கிறதுக்காக தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு, பழனிசாமிக்கு எதிர் பிரிவு பாதுகாப்பு. அருண்கிற அமலாக்கத்துறை அதிகாரி வந்து விஜய் கூடவே இருக்கார். எங்கே பணம் வச்சுருக்காரு, என்ன பண்ணிருக்காரு, எதாவது பண்ண பிளாக் பண்ணிடுவோம். அதனால தான் அவர் வந்து அப்பப்போ வந்து ரொம்ப மிரட்டல் வந்து வெளியில் வந்து ஒரு சீன் போட்டு போயிடும்.